Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. 10th standard mathsல example 7.17 பார்க்கலாம். ஒரு உள்ளீடற்ற உருளையின் உயரம், உட்புற மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 9 சென்டிமீட்டர், 21 சென்டிமீட்டர் மற்றும் 28 சென்டிமீட்டர் ஆகும். உருளையை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உருளையின் கன அளவு வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து உருளை வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். உள்ளீடற்ற உருளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உருளைக்குள்ள உருளை அப்படின்னு அர்த்தம். பெரிய உருளை உள்ள வந்து ஒரு சின்ன உருளை வந்து டிரா பண்ணிக்கலாம். இதுல இது வந்து ஸ்மால் ஆர், இது வந்து கேபிட்டல் ஆர், இது வந்து உயரம். ஸ்மால் ஆர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? அதாவது ஒரு உள்ளீடற்ற உருளையின் உயரம் முறை, உயரம், உட்புறம் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த உயரத்துக்கு 9 சென்டிமீட்டர் வந்து எடுத்துக்கணும். உயரம் வந்து 9 சென்டிமீட்டர். அடுத்து உட்புற ஆரம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 21 சென்டிமீட்டர். வெளிப்புற ஆரம் கேபிட்டல் ஆர் வந்து 28 சென்டிமீட்டர். இப்ப உள்ளீடற்ற உருளையின் கன அளவு கண்டுபிடிக்கணும். உள்ளீடற்ற உருளையின் கன அளவு ஃபார்முலா பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்டு ஹெச் கன அளவுகள். இப்போ பைக்கான வேல்யூ வந்து 22/7, கேபிட்டல் ஆர் வந்து 28 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் வந்து 21 ஸ்கொயர், ஹெச்கான வேல்யூ வந்து 9. இந்த 22/7 வந்து அப்படியே வச்சுப்போம். இப்போ இது பார்க்க எப்படி இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த சைட்ல எப்படி வந்து அதை டிரா பண்ணிக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. அதாவது 28 ஸ்கொயர் மைனஸ் 21 ஸ்கொயர். இதுக்கு ஃபார்முலா என்னன்னா ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பியா. அதாவது ஏ ஒரு இடத்துல 28 போட போறோம், பி ஒரு இடத்துல 21 போட போறோம். அப்ப 28 பிளஸ் 1 28 மைனஸ் 21. 28ஓட 21 ஆட் பண்ணோம் அப்படின்னா 49 அப்படின்னு. இடையில பெருக்கல் இருக்கு. 28 வந்து 1 மைனஸ் பண்ணோம், 21 மைனஸ் பண்ணோம்னா 7 அப்படின்னு. இதை கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். பெருக்கல் 49 இன்ட்டு 7. இந்த ஹெச்கான வேல்யூ 9 இருக்கு இல்லையா, அதையும் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்போம். அது 7க்கும் 7க்கும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 22 இன்ட்டு 9 இன்ட்டு 49. இப்போ 22ஐயும் 9ஐயும் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 22ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 2 9 18, பேலன்ஸ் 1, 2 9 18 1 19. 198 பெருக்கல் 49. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து பெருக்கணும். 198ஐயும் 49ஐயும் வந்து பெருக்கணும். 8 9 72, 9 9 81, 82 83. 9 9 81, 82 83. 198 49ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 9 8 72க்கு 2 இங்க 7 இங்க போடணும். 9 9 81, 81 கூட 7 ஆட் பண்ணும்போது 81 82 83 84 85 86 87 88. 8 இங்க பேலன்ஸ் 8 இங்க போட்டுக்கலாம். 9 9 9 கூட 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா 9 10 11 12 13 14 15 16 1 17. அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணும். 8 4 32, பேலன்ஸ் 3, 9 4 36, 37 38 39. 9 பேலன்ஸ் 3 இங்க. அடுத்து 1 4 4 5 6 7. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2, இதை ஆட் பண்ணோம்னா 10, இதை பண்ணும் போது 17, இங்க 9. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9702. எல்லாமே சென்டிமீட்டர் இருக்கிறதுனால சென்டிமீட்டர், கன அளவுனால நம்ம கியூப் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த சம் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.